அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நினைத்த காரியம் நடக்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் போராடுவது தன் குடும்பத்தார் தேவைகளுக்கும் தன் தேவைகளுக்கும் நிறைவேறத்தான். இதற்காகத்தான் நாம் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கின்றோம். இதற்காக பல பேரிடம் நாம் அசிங்கம் அவமானப்பட வேண்டியுள்ளது. இந்த நிலை எப்பொழுதுதான் மாறும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல மாட்டோமா என்று ஏக்கத்துடன் இருக்கின்றோம். அதற்கு வெள்ளிக்கிழமை தோறும் நாம் காலையில் குளித்துவிட்டு விரதம் இருக்க முடிந்தால் இருந்து 6 மணிக்கு மேல் மகாலட்சுமி தேவிக்கு பிடித்தமான தாமரை அல்லது ரோஜா அல்லது சுக்கிர பகவானுக்கு பிடித்தமான வாசனை மலர் மல்லி வைத்து, சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை நிறம் பால் ஒரு டம்ளர் வைத்து, ஒரு தாம்பல தட்டில் மகாலட்சுமி தேவிக்கும் சுக்கிர பகவான் உகுந்த பச்சரிசி ஒரு கைப்பிடி எடுத்து பரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு நடுவே ஒரு அகல் விளக்கில் குங்குமம் மஞ்சள் வைத்து அதில் கற்கண்டு வைத்து விடுங்கள். அதற்கு மேல் வேறொரு அகல் விளக்கில் நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்றுங்கள். மகாலட்சுமி தேவியிடம் சுக்கிர பகவானிடம் நினைத்து மனதார நம் பிரார்த்தனைகளை சொல்லுங்கள். ஓம் மகாலட்சுமி தாயே போற்று என்று 11 முறை கூறுங்கள். பிறகு சுக்கிர பகவான் நினைத்து ஓம் சுக்கிர பகவானே நமக என்று 11 முறை கூறுங்கள். பிறகு தீபார்த்தனை காட்டுங்கள். மறுநாள் காலையில் அந்த பச்சரிசி எடுத்து பறவைகளுக்கு உணவாக வைத்து விடுங்கள். கற்கண்டு எறும்புகளுக்கு உணவாக வைத்து விடுங்கள். இதுபோல் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்று கற்கண்டு தீபம் ஏற்றி வந்தால் அந்த கற்கண்டு இனிப்பது போல் நம் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுவார். பணம் தேவை, நோய் நொடிகள் தீர்த்து நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து இருக்க அந்த சுக்கிர பகவானும் மகாலட்சுமி தேவியும் துணை புரிவார்கள். நன்றி.